அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சில வந்து பதில் வந்து சொல்லியிருக்காங்க. கடந்த குரூப் 4 எக்ஸாம்ல பொது தமிழ் எவ்வளவு கஷ்டமா கேட்டிருக்காங்களோ அது வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாடத்திட்டத்துக்கு வெளியே இருந்து எடுக்கப்பட்ட கேள்விகளை வந்து எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இங்க ஒரு வார்த்தை மிஸ் ஆகுது. பள்ளி பாட புத்தகன்ற வார்த்தை எங்க மிஸ் ஆகுது? டைப்பிங் மிஸ்டேக்கா அப்படின்னு கொஸ்டின் நமக்கு வருது. அது என்ன சிலபஸ்க்கு வெளியில? நீங்க கேட்ட எல்லா கொஸ்டினும் சிலபஸ்க்குள்ளதான் இருக்கு. ஒரு வரையறையே இல்லையே. ஓலைச்சுவடில இருந்தே எடுக்கிறீங்க, 1950 புக்ல இருந்தே எடுக்கிறீங்க. அந்த வார்த்தை எங்க போச்சு? எது நீங்க என்ன சொல்ல வரீங்க? மாணவர்கள் வந்து முட்டாளாகணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன பதில் இது? பிரச்சனை போதும் தெரியுது, தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி ஒரு பதில் சொல்றீங்க. மாணவரோட எதிர்காலத்துக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா? பொது தமிழ்ல இவ்வளவு கஷ்டமா ஓலைச்சுவடில இருந்து கேட்டுட்டு பாடத்திட்டத்துக்கு வெளியில போன கொஸ்டின் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. எப்ப டிஎன்பிஎஸ்சி அவர்களே, நீங்க கேட்ட கொஸ்டின் எல்லாமே சிலபஸ் குள்ளதான் வந்திருக்கு. ஆனா புத்தகத்துல இருந்து வரல. ஓலைச்சுவடியில இருந்து 1950 புத்தகம் சொல்லிட்டு எங்கெங்கயோ போயிருக்கீங்க. அப்ப பள்ளிப்பாட புத்தகம் எதுக்கு ஒண்ணு வச்சிருக்கீங்க? சமச்சீர் கல்வி புத்தகம் எதுக்கு இருக்கு? அப்ப அந்த பள்ளிப்பாட புத்தகம் எல்லாம் வேஸ்டா அப்படின்ற கேள்விதான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். நீங்க அதுக்கு பதில சொல்லுங்க. அப்படின்னா அதை விட்டுட்டு சிலபஸ் வந்து வெளில போயிருக்கா, அந்த கொஸ்டின் அனுப்பு, அந்த கொஸ்டின்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பு, இல்லையா போய் வேலையை போயிரு அப்படின்ற மாதிரி இன்டெரக்டா சொல்றீங்க. என்ன பதில் இது? மாணவர்கள் வந்து நீங்க ரொம்ப முட்டாள் நினைச்சிட்டு இருக்கலாம். டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்கள் வந்து முட்டாளா? இல்ல அப்படியே கடந்து போயிருவோம். இப்ப நாளைக்கு வந்து அப்படியே குரூப் 2 நோட்டிபிகேஷன் விட்டு அப்படியே கொஞ்சம் பேர் வந்து படிக்க போயிருவாங்க, அப்படியே மறந்துடுவாங்க. மறதி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இது நாங்க சும்மா விரதாவே கிடையாது. ஓகேவா? இதே ஒரு நீதிமன்ற கேள்வி கேட்டா, ஹைகோர்ட் வந்து கேள்வி கேட்டுச்சுன்னா அப்ப பதில் கரெக்டா வருமா? மாணவர்கள் கேள்வி கேட்டா இந்த மாதிரிதான் பதில் வரும்னு வந்து இன்டெரக்டா சொல்ல வரீங்களா? என்னதான் நீங்க சொல்ல வரீங்க? மாணவர்களோட எதிர்காலம் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குதா? எத்தனை பேர் இது கடைசி அட்டம்ப்ட் எழுதியிருக்காங்க? அவங்களோட வாழ்க்கையில என்ன ஆகுது? இது உரிய விளக்கம் வந்து கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். டிஎன்பிஎஸ்சி சைட்ல இருந்து மாணவர்களோட கோரிக்கையா நான் வந்து வச்சுக்கிறேன். ஓகேவா? பொது தமிழ் குரூப் 4ல மிகவும் கடுமையாக புத்தகத்துக்கு வெளியில போயிருக்கீங்க. சிலபஸ்ல இருந்து வெளில போல, ஸ்கூல் புக்ஸ்ல இருந்தே வெளில போனீங்க. நீங்க என்ன போட்டிருக்கீங்க? சிலபஸ்ல எஸ்எஸ்எல்சி தரம் தானே இருக்கு. மாடல் கொஸ்டின் பேப்பர் விட்டீங்களா? புதுசா சிலபஸ் மாத்தீங்களே, மாடல் கொஸ்டின் பேப்பர் விட்டீங்களா? விடல. அப்ப நாங்க எப்படி எதை வச்சு படிக்கிறது? இல்ல ரெஃபரன்ஸ் புக்குன்னு கொடுத்தீங்களா? இந்தாங்கப்பா மாணவர்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் புக்குன்னு கொடுத்துருக்கோம், இதை வந்து படிக்கணும்னு சொன்னீங்களா? எந்த ஒரு முன்னறிவிப்புமே நீங்க கொடுக்கல. சிலபஸ்னு ஒண்ணு கொடுத்தீங்க எஸ்எஸ்எல்சின்னு சொல்லிட்டு, ஆனா கேள்விகள் எல்லாமே பிஏ எம்ஏ பிஹெச்டி லெவலுக்கு போயிருக்கீங்க. ஆள் வந்து வேலைக்கு எடுக்கிறது வந்து 10வது தரம்னு போட்டிருக்கீங்க. எஸ்எஸ்எல்சி தரம் தான் குரூப் 4 பொறுத்த வரைக்கும். நீங்க குரூப் 2 குரூப் 1 எக்ஸாம் வைக்கிறீங்க. டிகிரி ஸ்டாண்டர்ட் போறதுக்கு படிக்கிறது மட்டும் நாங்க அந்த லெவலுக்கு படிக்கணும். ஆனா வேலைக்கு போறது சம்பளம் மட்டும் குறைவா கொடுக்கணுமா? என்ன நியாயம் இது? நீங்க வந்து உரிய விளக்கம் கொடுத்தே ஆகணும். குரூப் 2க்கு முன்னாடி தமிழுக்கு வந்து ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் புக் கொடுக்கணும். குரூப் 4க்கு என்ன நிலைமைன்னு சொல்றது வந்து நீங்க கண்டிப்பா வந்து அறிக்கை விட்டே ஆகணும். இல்லைன்னா நீதிமன்றமே உங்களை வந்து கேள்வி ஏறாது, அப்பதான் நீங்க பதில சொல்லுங்க அப்படின்னா அதுக்கும் நாங்க ரெடி. ஓகேவா? சோ நம்ம தொடர்ந்து இந்த கண்டனத்தை தெரிவிச்சுதான் இருக்க போறோம்.